வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா தெலுங்குல வெளியே இருக்க வளரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல ரித்திகா சிங்கும் ஸ்ரீகாந்தும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கா. முடியெல்லாம் விரிச்சு போட்டிருக்கா. கையில ஒரு கோணி ஊசி வச்சிருக்கா. அதை வச்சு இப்ப படிக்கட்டுலாம் ஏறிட்டு இருக்கா. அந்த படிக்கட்டுல வேற ஒரு நபர் இறங்கி வராரு. அந்த நபரை ரொம்ப கொடூரமா இவ சாவடிச்சிடறா. அதுக்கப்புறம் திரும்பி மேலே ஏறி வரா. அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியும் இவ ரொம்ப கொடூரமா சாவடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கையில இருக்க கோணி ஊசி வச்சுதான் இவங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சிருப்பா. அவங்க ரெண்டு பேருமே அப்பா அம்மா போல. இப்ப காலையில தான் இந்த ஸ்பாட்டுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்பயும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா. என்ன கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டா. அதனால இவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி பல வருஷம் ஓடிடுது. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு திவ்யா அப்படின்றது. திவ்யாவும் இப்ப வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு நவீன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டனா இருப்பாரு. இப்ப பாத்ரூம்ல உட்காந்து இவர் ஒரு ஹாரர் படத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு பேய் படம்னா ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப பாத்ரூம்லாம் போனவர் வெளியே வந்து ஒய்ஃபை பாக்குறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பிரம்ம பிடிச்ச மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கட் பண்ணிட்டு இருந்தா கையை கட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வேகமா பக்கத்துல வந்து இவங்களை நார்மல் ஆக்குறாரு. ஒய்ஃப் அவங்களோட பாஸ்ட்ல சில கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க போல. ஒய்ஃபுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. இவர் லவ் பண்ணி தான் அவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்கும் போது தான் மதுன்னு ஒரு பையன் வரான். அவனுக்கு 7 வயசு. இவங்களோட பையனா தான் இருப்பான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கேப்டனா இருப்பாரு. இப்ப அவருக்கு போஸ்டிங்க வேற ஊருக்கு மாத்திருக்காங்க போல. அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அம்மா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்க வந்திருக்கவங்களோட பொண்ணு கூட இவன் சண்டை போட்டுப்பான். அந்த சண்டையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, தேவையில்லாம அப்படி சண்டை எல்லாம் போடக்கூடாது, ஒத்துமையா விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பசங்க ரெண்டு பேருமே டிராயிங் வரைய போறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே வீகனா தான் இருப்பாங்க. நான் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுவேன், ஆனா என்னையும் இப்ப வீகனா மாத்திட்டா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது தான் பசங்க வரைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக வராங்க. அந்த சமயம் ஹீரோயின் வேலை பார்க்கறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. இப்ப மத்த லேடிஸ் தான் அந்த டயக்ராம் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. என்ன இவ்வளவு வயலண்டா இவன் வரைஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்றாங்க. இது வயலண்டா வரைஞ்சிருக்கானா அப்படின்னு ஹீரோயின் பாக்குறதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, வேகமா அந்த டிராயிங் எல்லாம் வாங்கிடுறது. இதெல்லாம் அப்புறமா காமிச்சுக்கலாம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பசங்களை அனுப்பி விட்டுறாரு. இப்ப அந்த பையன் ஒரு இடத்துல வைக்கும் போது தான் அவன் வரைஞ்சிருக்க டிராயிங்க காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை டிராயிங்கா வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். இப்ப நைட்டு நேரம் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப டிரைவர் ஒரு டர்னிங்ல திரும்ப பாக்குறாரு. பார்த்தா எதிர வண்டி வந்துருது. இப்ப கண்ட்ரோல் இல்லாம வண்டி ஒரு இடத்துல மோதுற மாதிரி போறாரு. நல்ல வேலையா மோதாம அவர் வண்டியை நிறுத்திடுவாரு. யாருக்கும் எதுவுமே ஆகல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் வளரி அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இவங்களும் புது ஊருக்கு வந்துடுறாங்க. ஒரு நபர் தான் கார்ல இவங்களை கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் மும்முரமா பேய் படத்தை பார்த்துட்டு இருக்காரு. பேய் படம்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி, இந்த பேயெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அதுக்கு பதில் சொல்றதுக்காக வராரு. இவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத கவனிக்கணும்ன்றதுக்காக டிரைவரும் இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவங்களை கவனிக்கிறதுனால ரோட்டை சரியா கவனிக்காம எது மேலேயே இடிச்சிடுறாரு. இப்ப வண்டி பயங்கரமா ஷேக் ஆயிருக்கும். தூங்கிட்டு இருக்க பையனும் முழிச்சிடுறான். இவரும் என்னத்தை இடிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இறங்கி போய் பாக்குறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வண்டி எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துல தான் கொண்டு வந்து இவர் வெறுறாரு. அந்த குவார்டர்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப இந்த நபரும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கார்ல ரத்தம் இருக்கிறதுலாம் நமக்கு காட்டுறாங்க. ஏதோ மிருகத்தை தான் இடிச்சிருக்காரு போல. எதுக்காக இவங்க கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்ல அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப இவங்களும் வீட்டெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கொஞ்சம் சின்னதா தான் வீடு இருக்கு. பையனுக்காக இந்த ஊர்ல புதுசா ஒரு ஸ்கூல்ல பாத்துருவாங்க. ஈரினோ பையனை ஸ்கூல்ல விடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. வழியில இவங்க பாக்குற எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல காமிச்ச வீடை பாக்குறாங்க. அந்த வீடை பார்த்துனே உங்களுக்கு பிடிச்சிருது. போட்டோவா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, கீழ இருந்து ஒரு மோதிரத்தை எடுக்கிறான். அந்த மோதிரத்தை போட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவங்க போட்டோ எடுத்து முடிச்சுட்டு பையனை பார்க்கலாம் திரும்புறாங்க. பார்த்தா பையனை காணோம். எங்க போனா அப்படின்ற மாதிரி பதட்டமா கூப்பிட்டு இருக்காங்க. இங்கதாமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பையனா வேகமா இவங்க கிட்ட ஓடி வரான். நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்டும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீடை வளைச்சு வளைச்சு எடுத்திருக்காங்கல்ல, இது என்ன இத்தனை போட்டோ எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
நீங்க எதுக்காக அதை பாக்குறீங்க, நேச்சுரல் பிளேஸ் நிறைய எடுத்திருக்கேன் அதை பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனும் ரிங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான். கண்ணாடி டேபிள்ல தான் அந்த ரிங்க வச்சிருக்கான். ரிங்க வச்ச இடத்துல கிராக்லாம் விடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில டைம் இவங்களும் பீட்ரூட் ஜூஸ்லாம் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துருது. என்ன புது வீடு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இவங்க வீடியோ கால்ல அந்த வீடெல்லாம் காட்டுறாங்க. பார்க்க கொஞ்சம் சின்னதா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆமா சின்னதா தான் தெரியுது, எங்களுக்கும் பெருசா பிடிக்கல, ஆனா சீக்கிரமா வேற வீடு பார்த்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு மிக்ஸி ஆன் ஆகிற சவுண்ட் கேக்குது. என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் மிக்ஸி இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு மூடி ஓபன் ஆகி தெரிச்சிருது. ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி இந்த மாதிரி தெரிச்சிருச்சுல, அதனால ஈரின் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த ரிங் இவங்க கையில தட்டுப்படுது. இது என்ன ரிங் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க குப்பை தொட்டியில அந்த ரிங்க போட்டுறாங்க. ஈரினும் அவங்க பையனை ஸ்கூல்ல விடுறதுக்காக கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு வரும்போது அந்த வீட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நிழல கவனிக்கிறாங்க. பார்த்தா ரெண்டு பசங்களை இவங்க கூட்டு வர மாதிரி தெரியுது. இப்ப ரெண்டு பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ரெண்டு பக்கத்தையும் பையன் இருக்கான். இதெல்லாம் பாக்குற இவங்க செம்மையா பயப்படுறாங்க. சட்டுன்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் யாரும் இல்ல, இவங்க மட்டும் தான் தனியா நிக்கிறாங்க. பையன் பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருக்கான். பாட்டியோட காய்கறி கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்து தர வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் அதுக்குள்ள அங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக கையை விட்டு போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா நான் சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுக்கு சொன்ன மாதிரிலாம் எதுவுமே தெரியல, அதனால இவங்களும் லைட்டா பயப்படுறாங்க. இப்ப ஹீரோ கால் பண்ணிட்டாரு, நான் நைட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பையனும் அப்பா கிட்ட பேசி காலை கட் பண்றான். இப்ப அம்மாவும் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தராங்க. இப்பதான் ஹீரோயின் ஃப்ரெண்டும் வாய்ஸ் நோட்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க ஒரு வீட்டை போட்டோ எடுத்தாங்கல்ல, அதையே தான் திரும்ப திரும்ப இவங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டு இருக்காங்க போல. நானும் வைக்கலன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. சரி முதல்ல டெலீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறாங்க. இப்ப போனை வச்சு இவங்க வேலை பார்க்கறதுக்காக உள்ள போயிருப்பாங்க. அந்த டைம் போன் கால் வருது. பையன் தான் எடுத்து பேசுறான். பார்த்தா அந்த சைடுல இருந்து வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இதனால பையன் செம்மையா பயந்துடுறான். இவங்க வரும்போது பையன் காணோன்றது தெரிய வருது. பார்த்தா பையன் ரூம்ல தான் வந்து படுத்திருக்கான். என்னாச்சு அதுக்குள்ள வந்து படுத்துட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க போன்ல ஆட்டோமேட்டிக்கா மூவ்மெண்ட்லாம் நடக்குது. இவங்க எடுத்த போட்டோவை யாரோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் சேவரா வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில இவங்களும் ஒரு கடைகிட்ட வந்துடுறாங்க. இப்ப ஆட்டோ விட்டு இறங்குறாங்க. அப்பதான் ஆட்டோ டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கோணி ஊசி உங்கள்தான் அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. இவங்களும் கொஞ்ச நேரம் அந்த கோணி ஊசியை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா எந்துதான் அப்படின்ற மாதிரி அவர் கையில இருந்து வாங்கிடுறாங்க. பயத்துல நேத்து பையன் போனை கீழே போட்டிருப்பான், அதை ரெடி பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. யாருக்குமே கால் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு. பார்த்தா கால்லாம் நல்லா தான் போகுது. இருந்தாலும் இவங்க போன் டிஸ்பிளேவை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 நாள்ல சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கொடுத்திருக்க வீடு கம்ஃபர்டபுளா இல்லல, அதை பத்தி ஹீரோவும் சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம பாக்குற வேலையே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பெருசா பிடிக்காது, அதுல இந்த கஷ்டத்தையும் நம்ம தரக்கூடாது, அதனால தனியா ஒரு பெரிய வீடை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோயின் ஒரு வீட்டை போட்டோ எடுத்தாங்க பாத்தீங்களா, நைட்டு நேரம் அந்த வீடை பத்தி கனவுலாம் வந்திருக்கும். அதனால அந்த வீட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி காசை எதிர்பார்க்கறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேண்டிய காசை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த லேடியும் 2 நாள்ல வாங்க, எல்லாமே ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈவினிங் டைம் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்காக இவங்க கிளம்புறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிருது, அதனால சீக்கிரமா போங்கன்ற மாதிரிலாம் டிரைவர் கிட்ட சொல்றாங்க. இப்பதான் திடீர்னு யாரோ இவங்க கை மேல கை வைக்கிற மாதிரி இருக்கு. யாரும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பையன் தான் இருக்கான். பையனோட ரியாக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. திடீர்னு அவன் முகம் முழுக்க ரத்தமா தெரியுது. இத பார்த்து இவங்க பயத்துல கத்திடுறாங்க. டிரைவர் இவங்களை திரும்பி பார்த்து யாடகூடமா ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி போறாரு. ஒரு லாரி இவங்க மேல இடிக்கூடாது அப்படின்ற மாதிரி திரும்பிடுது. ஆனா இவங்க வண்டி யாடகூடமா கவுந்து இவங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆயிருது. இப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஸ்கிரீனுக்கு அந்த சைடுல யாரோ வர மாதிரி இருக்கு. இவங்க லைட்டா பயந்து அசைறாங்க. ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம மது தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. மது யாரு, நீங்க யாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. ஒய்ஃப் நம்மள கலாய்க்கிறாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. மறந்து போன மாதிரி எங்க கிட்டயே நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் நர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து டாக்டர் பேசணும்னு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவும் டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மூளையில இந்த பகுதியில் அடிபட்டிருக்கு, அதனால மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ ஒய்ஃப் விளையாடலன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டாரு. இப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கூட விளையாடிட்டு இருக்கான். இவர் என்ன பண்றாருன்னா, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம 2 பேருமே வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ஸ்பேஸ் தரணுன்றதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கையை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோவா அவங்கள பாக்குறாரு. இல்ல எந்த அம்மாவா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப நைட்டு நேரம் நர்ஸும் இவங்களுக்கு டிஃபன்லாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க.
இதை சாப்பிடலாம் நினைக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. என் பேரு ருத்ரா, நான் தான் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு பழச கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் வேக வேகமா சாப்பிடுறாங்க. இப்ப தண்ணி குடிக்கும் போது வாயில கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கு. அதை இவர் கையை வச்சு துடைக்கிறதுக்காக வராரு. ஆனா இவங்க கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இப்ப நார்மலா இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அப்படி பேச்சு கொடுக்கும் போது இவங்களை தர்ஷினின்னு கூப்பிடுறாரு. என் பேரு தர்ஷினி இல்ல, திவ்யா, போர்ட பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்ப பையனை ஸ்கூல்ல விடுறதுக்காக ஈர தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அம்மா எப்பவுமே இந்த வீட்டை தான் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி பையனும் அந்த வீட்டை காமிச்சிடுறான். இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட போட்டோ தான் சோசியல் மீடியா முழுக்க வச்சிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஈரவன் கேட்டுக்கிறாரு. இப்ப பையனை ஸ்கூல்ல விடலான்னு பார்த்தா ஸ்கூல் க்ளோஸ்ல இருக்கு. அடுத்த 2 நாள் ஸ்கூல் லீவு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பாட்டி தான் சொல்லிட்டாங்க. இந்த பாட்டி கிட்ட அந்த வீட்டை பத்தி கேட்டா தெரியும்ன்ற மாதிரி இவரும் கேட்டு பாக்குறாரு. ரங்கான்றவரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ரங்காவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ புதுசா வீடு பார்த்துட்டு இருக்காருல்ல, அந்த வீடை தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வீட்டுல பேய் பிசாசு இருக்கிறதா சொல்லுவாங்க, வேணான்ற மாதிரி ரங்கா சொல்லிட்டாரு. சார், இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்படுறா, ப்ளீஸ் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் ரொம்ப கேட்கறதுனால ரங்காவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ருத்ரா டாக்டர் பேசுறதுக்காக வராரு. இப்பயே இவங்கள தர்ஷினி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. டாக்டர், நேத்து தானே உங்க கிட்ட சொன்னேன், என் பேரு தர்ஷினி இல்ல, திவ்யா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா சொல்றாங்க. நேத்து நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் அப்படி சொன்னேன். பரவாயில்ல, உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இந்த கோணி ஊசி எப்படி இங்க வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் அந்த கோணி ஊசியை எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு நடந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இவங்களும் ஞாபகம் வந்த விஷயத்தெல்லாம் இந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப டாக்டர் கிளம்பணும்னு இவங்களும் போன் எடுத்து பாக்குறாங்க. இதுதான் ஹஸ்பண்ட், இதுதான் பையன் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. இவங்களுக்கு ஞாபகம் வந்ததுனால ஹஸ்பண்டும் சந்தோஷப்படுறாரு. சரி வா, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. புதுசா ஒரு வீடை பாத்துருக்காருல, அந்த வீட்டுக்கு தான் இவங்களை கூட்டு வர்றாரு. புரோக்கரும் டாக்குமெண்ட் விஷயத்த பேசிடலாம் அப்படின்ற மாதிரி ஈரவை தள்ளி கூட்டு போயிடுறாரு. வேற ஒரு நபர் தான் பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஈரனும் இந்த வீட்டை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாங்க. அவரும் கொஞ்சம் ஷாக்கிங்கா மாறிடுறாரு. இப்ப சொல்றதுக்காக வராரு. அவர் சொல்ல வரதுக்குள்ளேயே கரெக்டா புரோக்கர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக வீண் கதை பேசிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அவனே புதுசா தான் மேடம் இந்த ஊருக்கு வந்தான், அவனுக்குலாம் இந்த வீட்டை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி புரோக்கரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்பா பையன் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரூமை மட்டும் ஈரோவால திறக்க முடியல அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. கொடுங்கப்பா, நான் திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி பையன் சாவியை வாங்கிக்கிறான். இப்ப பையன் சாவியை போட்டு ஓபன் பண்றான். கதை ஓபன் ஆயிருது. உங்களுக்கு ஓபன் கூட பண்ண தெரியல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, தண்ணிக்குள்ள போய் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்காங்க. அப்பதான் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிளட் கலர்ல மாறுது. இவங்களுக்கும் அந்த மாதிரி தோணுன சட்டுன்னு தண்ணியில இருந்து எந்திரிச்சிடுறாங்க. ஆனா இப்ப தண்ணி மாதிரி தான் அது இருக்கு. சிசேரியன் பண்ண மாதிரி இவங்க வயிற்றுல ஒரு தழும்பு இருக்கும். அதையே கொஞ்ச நேரம் இவங்க கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து படுக்கிறாங்க. ஹஸ்பண்டும் பையனுக்கு ஒரு தம்பி பாப்பா ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. ஏற்கனவே இந்த தழும்பே போல அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த தழும்பெல்லாம் காட்டுறாங்க. மேற்கொண்டு இவங்க 2 பேர் ஜாலியா விளையாடிக்கிட்டே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நடு ராத்திரி ஈரனுக்கு முழிப்பு வந்துருது. இப்ப பாத்ரூம் போறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க பாத்ரூம்ல உட்காந்து இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நான் போகும்போது தான் உங்களுக்கும் பாத்ரூம் வருமா அப்படின்ற மாதிரி இவங்க நார்மலா கேக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா கதவை யாரோ போர்ஸா தட்டுற மாதிரி இருக்கு. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. என்ன பயமுத்து தானே இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால கதவை திறந்து வெளியே வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்ப கதவை தட்டினது யாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா பயப்படுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட கட்டி பிடிச்ச மாதிரி வேகமா இவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரன் ஏரியால ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. கலந்துக்கிறதுக்காக இவங்களும் வந்திருக்காங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கிட்ட கேக்குறாங்க. அங்க இருக்க கடவுளோட பவரை பத்தி அந்த லேடி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சிருவாரு, நீங்க கூட வேண்டிக்கணும்னா வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எந்த ஒரு பெரிய பாவத்தையும் பண்ணலன்னு சொல்றாங்க. நீ பாவம் பண்ணல, நீ பண்ணிருக்கன்ற மாதிரி ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. இந்த லேடி போன்னு சொன்னா அவர் கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஒரு வளையல் கடைக்கு வந்துடுறாங்க. இந்த வளையல் ஏன் சைஸ்ல இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அந்த கடைக்காரர் இவங்களை பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. எதுவுமே பேசாம இருக்காரு. என்ன இவர் எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வளையலே வேணாம் அப்படின்ற மாதிரி அடுத்த கடைக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பொம்மையை பார்த்து வேலை குத்து வாங்குறாங்க. அந்த லேடி ஒரு நியூஸ் பேப்பர்ல மடிச்ச மாதிரி தான் இவங்க கிட்ட தராங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தா ஒரு நியூஸ் இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கொலை பண்ணா பாத்தீங்களா, அதை பத்தி தான் அந்த நியூஸ்ல இருக்கு. அதெல்லாம் படிக்கிறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ருத்ரா கிட்ட இருந்து கால் வருது. நீங்க திரும்பி செக்அப்காக வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், நான் சீக்கிரமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ருத்ரா இந்த திருவிழால தான் ஒரு இடத்துல நிக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவரும் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு சொல்றாரு. எதுக்காக போய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அவர் நடந்து போகும்போது அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வரும்போது அவர் திடீர்னு மிஸ் ஆயிடுறாரு.
இவங்க ஒன்னும் புரியாத மாதிரி இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. பையனோட ஸ்கூல்ல ஒரு டூர் கூட்டு போற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளான பத்திலாம் இவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஈரின் காதுலயே வாங்க மாட்டாங்க. இத கவனிக்கிற ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, நீ சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஈரின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த லேடிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்பயோ ரெடி பண்ணி வச்சிட்டேன், நாளைக்கு வேணா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரினும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரின் நைட்டு நேரம் ஒரு காட்டு பகுதியில நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மரத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில என்ன இருக்குன்னு பாக்குற மாதிரி இவங்க குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஓட்டையில இருந்து ஒரு கை வந்து இவங்களோட கண்ணை பிடிக்குது. இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. இப்பதான் கீழே அலெக்சாவோட வாய்ஸ் கேக்குது. என்ன அலெக்சாவோட வாய்ஸ் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் எட்டி பாக்குறாங்க. அலெக்சா ஒரு வாய்ஸை டிடெக்ட் பண்ணது போல, நீங்க பேசுறது எனக்கு புரியல, திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இவங்களும் புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்க பயந்த மாதிரி திரும்பினா பையன் தான் இருக்கான். எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு கேக்குறாங்க. சரி வா உன்னோட ரூம்க்கு போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் பையனோட கையில மருதாணி போட்ட மாதிரி இருக்கு. யார் இந்த மருதாணி போட்டு விட்டான்னு கேக்குறாங்க. அந்த பையன் எதுவுமே சொல்லாம நடக்கிறான். மது வாங்கிட்டு தான் கேக்குறான்னு சொல்லிட்டாங்க. மது அவனோட ரூம்ல இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிளம்பி போறான். இவங்களும் வேக வேகமா பையனோட ரூம் போறாங்க. பார்த்தா பையன் அந்த இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கான். அவன் கையில எல்லாம் எதுவுமே போட்ட மாதிரி இல்ல. இதை இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. இவங்க பயந்து திரும்பினா அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. சரியா தூங்காம ஆலோசினேஷன்லாம் வருதுன்னு நினைக்கிறேன், நான் உடனே மாத்திரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வா முதல்ல படுக்க போவோம் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு போயிடுறாரு. மறுநாள் இவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப வீட்டுல வச்சு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராணின்ற ஒரு லேடி பேர்ல தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணோட பேரு திவ்யதர்ஷினி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதெல்லாம் பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப தலையில கைய வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. பையன் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. பையன் டூருக்கு போயிருக்கான், நாளைக்கு தான் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சரி நீ எதுக்காக அப்செட்டா இருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இந்த வீட ரங்கான்றவர் தானே தந்ததா சொன்னீங்க, ஆனா அவர் பேர்ல டாக்குமெண்ட் இல்ல, ராணின்னு ஒருத்தங்க பேர்ல தான் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் தான் ஓனர்னு என்கிட்ட சொல்ல, ஓனருங்க டாக்குமெண்ட்டை குடுத்திருப்பாங்க, அவர் வாடகைக்கு விட்டுருப்பாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்லங்க இதுல வர திவ்ய தர்ஷினியே நான் தான் நினைக்கிறேன், ஏன்னா டாக்டர் என்ன தர்ஷினி தர்ஷினின்னு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி இந்த ஓனருக்கு உடனே கால் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓனரோட நம்பரும் இருக்கு. இவர் கால் பண்ணி பார்த்தா போன் போக மாட்டேங்குது. இவரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த டாக்டர் என்ன தர்ஷினி தர்ஷினின்னு கூப்பிட்டாரு, அவர்கிட்ட வேணா பேசி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாரு. ருத்ரா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ருத்ரான்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கிடையாதா அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் கட் ஆயிருது. ஈரின் ரொம்ப பயந்துடுறாங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த எல்லா கேள்விக்கும் ஒருத்தர் பதில சொல்லுவாரு, நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மறுநாள் இவங்க 2 பேருமே ரங்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஈரினை பாக்குற ரங்கா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னோட ஒய்ஃப்க்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் அதுக்கான காரணம் புரியுது, ஏன்னா உங்க ஒய்ஃப் அந்த வீட்டுல வாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே புரியாத மாதிரி பாக்குறாங்க. இந்த இடத்துல ரங்காவும் பிளாஷ்பேக்கா சொல்லிட்டாரு. இப்ப ராணின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தை இப்ப தெரியாதனமா கீழே விழுந்துருது. பாட்டியும் தூக்குறதுக்காக வேகமா போறாங்க. வேணாம் வேணாம் அவளே எந்திரிச்சிருவான்ற மாதிரி ராணி சொல்றாங்க. அந்த பொண்ணும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிடறா. இந்த ரங்காவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டோட தம்பியா இருப்பாரு. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல வேலை விஷயமா போயிருப்பாரு. இவங்க மட்டும் தான் இந்த கிராமத்துல இருப்பாங்க. இப்ப குத்து சண்டை போட்டியில ஒருத்தன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சவன் ரொம்ப தெனாவட்டா மேடையில பேசிட்டு இருக்கான். சில லேடிஸ் எல்லாம் எதிர்த்து பேசுறாங்க. அந்த லேடிஸையும் இவன் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லேடிஸ் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் கூட வேணா சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உன் கூட சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி அவனும் கிண்டல் பண்ற மாதிரிலாம் முதல்ல பேசுறான். அதுக்கப்புறம் சரின்ற மாதிரி சண்டைக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அதை மீறியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனும் வயிற்றுல அடிக்கிற மாதிரி வரான். ஆனா தடுத்து இவங்க இருக்காங்கல்ல, அவனை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிச்சிடுறாங்க. அண்ணி பிரெக்னெண்டா இருக்கும் போது இந்த மாதிரிலாம் சண்டை பண்ணுமா அப்படின்ற மாதிரி ரங்கா கேட்கிறாரு. அதுக்காக அவன் பேசுறத பாத்துட்டு இருக்க சொல்றியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. ஈரினை பார்த்து வளையல் கடை வச்சிருக்க ஒருத்தர் ஷாக்கானார் பாத்தீங்களா, காரணம் அவர் ராணிக்கு அசிஸ்டன்ட் மாதிரி தான் வேலை பார்த்திருப்பாரு. ராணியோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பறவை மாட்டிருக்கோம், அந்த பறவையை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி மரத்து மேல ஏறி காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அப்ப விழுற மாதிரி போறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ராணி வேகமா ஓடி வந்து அந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. காத்தாடி நூல்ல தான் அந்த பறவை மாட்டிருக்கோம். இவங்க கையில ஒரு வளரி வச்சிருக்காங்க. அந்த வளரியை வச்சு அந்த நூலை கட் பண்ணிடுறாங்க. அந்த பறவை அங்கிருந்து தப்பிச்சிருது. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட்டும் நான்வெஜ் சூப் எடுத்துட்டு வந்து தராரு. அவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரங்கவே சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க அப்படிதான் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்கை மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சாப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. அவங்களும் சாப்பாடுலாம் பரிமாறுறாங்க. வெஜ்ன்றது நான்வெஜ்ஜா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நான் தான் நான்வெஜ் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவமாலாம் சொல்றாங்க. தெரியும் தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. திவ்ய தர்ஷினி தான் மனநலம் பாதிக்கப்பட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் கேஸை முடிச்சாங்க. நான் வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி வேற ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க, இப்பதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த திவ்ய தர்ஷினி நம்ம தான் உங்களுக்கு புரியுது. இவங்களும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஈர கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் தராரு. இது உங்களுக்கு சேர வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒய்ஃப் எங்க போனா அப்படின்ற மாதிரி இவரும் கார்ல தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஈரனுக்கு சின்ன வயசுல ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி சில ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான் ஈரனுக்கு தெரியும், மத்தபடி இதெல்லாம் ஞாபகமே கிடையாது. கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு, இதுக்கப்புறமா அந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடு நமக்கே சொந்தமாயிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் அங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்காக தேவையில்லாம அடுத்தவங்க சொத்துக்கு நீங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டுல ஒண்ணு நம்ம இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சொத்துக்காக பேசுறேன்னு நினைக்கிறியா, உனக்காக தான் பேசினேன், சரி நீ எங்க போகணும்னு சொல்றியோ அங்கேயே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. பையன் இன்னைக்கு நைட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு கேக் மட்டும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களும் பேசிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, பையனை பிக்கப் பண்றதுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹஸ்பண்ட் வந்தோடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ கதவை தட்டுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. இப்ப இவங்களும் கீழே வந்து கதவை ஓபன் பண்றாங்க. பார்த்தா வெட்ட வெளியா இருக்கு. என்னடா வெட்ட வெளியா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி சவுண்ட் கேக்குது. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து ரிமோட் எடுத்து டிவி எல்லாம் ஆஃப் பண்றாங்க. இப்ப பையனும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே பஸ்ஸை விட்டு இறங்குறான். இது என்னடா புது பாட்டா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா நம்ம வீட்டுல அடிக்கடி இந்த பாட்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப வண்டியில ஏத்தும் போதுதான் அவன் பேக்ல இருந்து ஒரு வளரி கீழே விழுது. இவரா அந்த வளரி எடுத்து இது ஏது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அம்மாவோட ரூம்ல தான் இந்த வளரி இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்றான். இவரும் புரியாத மாதிரி அந்த வளரியே பாக்குறாரு. இப்ப பையனை கூப்பிட்டு கிளம்புறாரு. பையன் கேக்க ரெடி பண்ணி வைக்க சொன்னா பாத்தீங்களா, இவங்களும் பக்கவா கேக்க ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப பதம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல அந்த கோணி ஊசி தான் இருக்கு, அதை வச்சு குத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதுலயே குத்துறாங்க. பார்த்தா உள்ள இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்களும் வேகமா அந்த ஊசியை எடுக்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா கையில வரவே மாட்டேங்குது. போர்ஸா இழுத்ததுக்கு அப்புறம் தான் கையில வருது. அந்த ரத்தத்தை பார்க்கும்போது இவங்க வித்தியாசமா மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் தான் பையன் இந்த இடத்துக்கு வரான். அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் வரான். இவங்க இருக்காங்கல்ல, அந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பையனே அதை வச்சு குத்துறதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹஸ்பண்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களை தள்ளி விடுறாரு. பையனும் இங்க இருந்து பயந்த மாதிரி போயிடுறான். இப்பதான் ஈரின் சுய நினைவுக்கு வராங்க. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. பையனை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பையனை பார்க்கறதுக்காக மாடிக்கு வந்துடுறாரு. பையனுக்கு திடீர்னு வலிப்பு வந்துருது. வாயில இருந்து நுரெல்லாம் வந்துட்டு இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே போறதுக்காக வராங்க. ஆனா இவரு வெளியே போனதுக்கு அப்புறம் கதவு ஆட்டோமேட்டிக்கா சாத்திடுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உள்ளதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் திரும்பி கதவை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஓபன் பண்ண முடியல. சரி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், பையனை முதல்ல ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் பையனை வேக வேகமா கார்ல ஏத்தி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, கவலையா ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. நம்மளால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பதான் இவங்க கையில ஒரு மோதிரம் தட்டுப்படுது. இவங்க குப்பை தொட்டியில போட்டாங்க பாத்தீங்களா, அந்த மோதிரம் தான் இவங்க கையில தட்டுப்பட்டு இருக்கு. அந்த மோதிரத்தை தொடும் போது சில விஷயங்களை ஃபீல் பண்றாங்க. ராணியோட பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்காங்க. அம்மாவும் அவங்களுக்கு நகைலாம் போட்டு விடுறாங்க. அப்படிதான் இந்த ரிங்கியும் அவங்களோட கையில போட்டு விட்டுருப்பாங்க. இப்பதான் இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு சிகரெட்டோட ஸ்மெல் வருது. அப்பா வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி அவ தேடி வந்து அப்பா ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடறா. அப்பா வேற யாரும் கிடையாது, டாக்டரா ருத்ரன் ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த பொண்ணோட அப்பாவா இருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கிளம்ப போறாங்க. வீட்டுல நீங்க ரெண்டு பேருமே பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு பையனை விட்டுட்டு கிளம்புறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அச்சசலா ஈரினோட பையன் மாதிரியே இருப்பான். அந்த பையன் எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு லாக்கரோட சாவி எடுத்துறான். அந்த லாக்கரை எப்படிலாம் ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தவன் அந்த லாக்கரை ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். இவங்க ரெண்டு பேருமே நாளைக்கு ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால சொந்தக்காரங்களுக்குலாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் நைட்டு நேரம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வச்சு முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அக்காவும் தம்பியும் வீட்டுல தனியா இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்கன்றதுனால ரொம்ப பயந்துடுறாங்க. மாடியில போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா மாடிக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே முதல்ல கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள ரங்கா தான் நுழைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரங்கான்னு தெரிஞ்சுதான் இவங்க பயப்படுறாங்களா இல்ல தெரியாம பயப்படுறாங்களான்னு தெரியல. இப்ப அக்கா இருக்காங்கல்ல, நான் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தண்ணி கடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வந்த ரங்காவும் முதல்ல பாத்ரூமை செக் பண்றாரு. அவங்க தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால இவரால கண்டுபிடிக்க முடியல. இப்ப சுத்தி முத்தி பார்க்கும் போது தான் இந்த பையன் கட்டிலு கடியில ஒளிஞ்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் இருக்கார்ல, மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவனோட காலை பிடிச்சி வெளியே இழுக்கிறாரு. பெட்ல போட்டுறாரு. இந்த ரங்கா ஒரு ஃபீடோஃபைல் போல இந்த பையன் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாரு. அப்ப அந்த பையனோட வாயில இருந்து நுரெல்லாம் தள்ள ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு வெளியே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. இந்த சமயம் தான் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. ஹஸ்பண்ட் வந்தோடனே சரக்க குடிக்கிறாரு.
எத்தனை வாட்டி இந்த சரக்கை விட சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் திட்டிட்டு உள்ள போறாங்க. இந்த பையன் வாயில இருந்து நொரெல்லாம் தள்ளுதுல, அதுல ரங்கா ரொம்ப பயந்துடுறாரு. இந்த டைம் தான் ராணியும் வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. இவரை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா கோவப்பட்ட ராணி இவர் அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. இவர் ராணியை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அதே மாதிரி லாக்கர் ஓபன்ல இருக்கும், அந்த பையனை லாக்கருக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாரு. ராணியும் அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ்ன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, ராணி அட்டாக் பண்ணி இந்த இடத்துல கொடூரமா சாவடிச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் இருக்காருல, மேலலாம் வரமாட்டாரு. உள்ள வந்தவர் சோஃபால படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்காக பக்கத்துல வரா. அதுக்குள்ள இந்த ரங்கா வாய முடி வேகமா பொண்ணை மேல இழுத்துட்டு போயிடுறாரு. மேல போனோடனே அந்த பொண்ணு தள்ளி விட்டுறா. அதே மாதிரி கத்தி சவுண்டும் போட்டுறா. இதனால முழிச்ச ருத்ரா இருக்காரு பாத்தீங்களா, என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக மேல வந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணை வேகமா கீழே ஓடி வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே இடிச்சுதான் யாடகடமா கீழே போய் விழுந்துடுறாங்க. இவங்க போர்ஸா விழுந்ததுனால ரத்தம்லாம் ஊத்தி இருக்கு. ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. அதனால ரங்கா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு கீழே விழுந்ததுனால கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் உட்காந்துருப்பா. ஸ்டார்டிங் அந்த பொண்ணு கொன்ன மாதிரி நமக்கு எதுக்கு காமிச்சிருப்பாங்கன்னா, வந்து விசாரிச்ச போலீஸ் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதனால தான் நமக்கு அந்த மாதிரி விஷுவலா காமிச்சு ஏமாத்திருப்பாங்க. அந்த பையனோட பாடி இன்னும் லாக்கருக்குள்ளேயே தான் இருக்கு போல. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, அந்த லாக்கரை ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டு இருக்காங்க. மேல இருந்து கீழே போட்டு உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க போல. அப்பதான் ஹஸ்பண்டோட ஜீப் வர சவுண்ட் கேக்குது. இவங்களும் வேகமா வெளியே வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போற வழியிலேயே பையனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பையன் எங்கன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, ரங்கா சார் வீட்டுல தான் விட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது அவன் வீட்டுல விட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜீப் எடுத்துட்டு வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு நடக்கிற எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, அந்த சின்ன பையனுக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஈர வீடு கேட்டு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப இந்த பையன் வெளியே இருந்து இளநீ குடிச்சிருப்பான். அதனால இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப இந்த பையன் கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. இவன் இப்படிதான் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஈரினும் வேக வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரின் இவனோட கண்ணுக்கு ராணி மாதிரி தெரியுறாங்க. இவன் இப்பயும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். ஆனா ஈரின் பையனை ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனை லாக் பண்ணிடுறாங்க. ஈர வரும்போது பையன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கான். அம்மா நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஈரின் பெரிய வீட்டுக்கு தான் இவனை கூட்டு வந்திருக்காங்க. கை கால்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவனை என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அந்த வீட்டை விட்டே வெளியே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க வச்சிருக்க வளரி எடுக்கிறாங்க. இப்ப வளரி எடுத்து வீட்டுக்குள்ள வீசுறாங்க. அவங்க லாக்கர் ஒரு கயிறுல கட்டியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கயிறு வளரியால கட் ஆயிருது. இப்ப லாக்கர் மேல இருந்து கீழே விழுந்து அந்த நபர் இறந்து போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த ஷாட்டே நியூஸ் மீடியாலாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை கவர் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதனால பிரச்சனை வரலன்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு எதிராக நிறைய கொடுமைலாம் நடக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் நியூஸ் பேப்பர் கட்டிங்கா நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.